இந்த ஆலயத்தோட சிறப்பம்சம் என்னன்னா, எந்த ஒரு கோவிலா இருந்தாலோ பக்தர்கள் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வேண்டி விரதம் இருப்பாங்க. ஆனா சமயபுரத்துல தன்னுடைய பக்தர்களுக்காக மாரியம்மன் விரதம் இருக்கும் நிகழ்வு நடக்குது. இத பச்சை பட்டினி விரதம் அப்படின்னு அழைக்கிறாங்க. மாசி மாதத்தோட கடைசி ஞாயிறு அன்னைக்கு நடைபெறும் பூச்சொரிதல் திருவிழாவோட அம்மனோட இந்த விரதம் தொடங்குது. தொடர்ந்து 28 நாட்கள் அம்மன் விரதம் இருப்பாங்க. உலக நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் நோய் நொடியின்றி வாழவும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க அன்னை மாரியம்மன் இந்த விரதத்தை மேற்கொள்வதா ஐதீகம். சமயபுரம் மாரியம்மனுக்கு செய்யப்படும் பிரார்த்தனையில கரும்பு தூளி எடுத்தல் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் மாரியம்மனை வழிபட்டு குழந்தை பிறந்ததும் இந்த நேர்த்திக்கடனை செலுத்துவாங்க. அம்மனோட அருளால கருவுற்று அந்த பெண்ணுக்கு சீமந்தம் முடிந்த பிறகு சீமந்த புடவை கணவரோட வேஷ்டியை பத்திரமா வச்சிருக்கணும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா 6வது மாதத்துல கரும்பு தூளி பிரார்த்தனையை நிறைவேற்றணும்.